ஸோ அடுத்தபடியாக நம்ம ஒரு சோஷியல் கேதரிங் பண்ணியிருக்கோம். இது ஒரு சோஷியல் கேதரிங் இல்லைங்களா? ஸோ சோஷியல் கேதரிங்காக பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியாவை பற்றி சோஷியல்ங்கிறீங்க. ஏன்னா அதுதான் கான்செப்ட், அதுதான் அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். அடுத்த ப்ரோக்ராம் கிட்ஸ் ஸ்கிட் பண்ண போகிறாங்க. சோஷியல் மீடியா அவேர்னஸ், சமூக வலைத்தளங்கள் பிடியில் குழந்தைகள் அப்படிங்கிறத பற்றி நிறையா நம்மளுக்கு ரொம்ப தேவையான டாபிக். என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க, குழந்தைங்களே வாங்க. வணக்கம். சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தும் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நாடகம். காட்சி 1. சமூக வலைத்தளங்கள் பேசுகின்றன. ஹாய், நான் தான் யூடியூப். என் வீடியோஸ் மூலம் நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லாத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். என்னை பார்க்க ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு பிடித்த வீடியோவை அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். அதனால் பின்னாடி வர மற்றவங்களோட என்ன தான் நிறைய லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். ஹாய், நான் தான் இன்ஸ்டாகிராம். யூடியூப் மாதிரியே நீளமான வீடியோஸ் இல்லாமல் சீக்கிரமான சின்ன சின்ன ரீல்ஸ் பார்க்கணுமா? என்கிட்ட வாங்க, இதோ இன்ஸ்டண்ட்டாக தரேன். அது இல்லாமல் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அது இல்லாமல் கலர் ஃபில்டரில் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக்ஸ் வாங்க. நான் தான் வாட்ஸ்அப். இவங்கள மாதிரி வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் லைக்குக்கு வெயிட் பண்ணாமல் நேராக உங்கள் ஃபோன் நம்பருக்கே அனுப்பணுமா? இல்லைன்னா உங்கள் பிடிச்ச குரூப்புக்கு அனுப்பணுமா? அப்போனா என்கிட்ட வாங்க. என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை கூட நிறையா குரூப்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பெரிய விஷயமா வெடிக்க வச்சிருவேன். ஹாய், நான் தான் ஃபேஸ்புக். இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்லாம் இப்போ குட்டி பசங்க. நான் பல வருஷமாக இங்கே செய்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறேன். நீங்கள் மூலியமாக 1000 கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அது இல்லாமல் நான் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன்ஸ்லாம் கொடுப்பேன். இங்கே யாராச்சும் என்னை பார்க்காதவங்க இருக்கிறீங்களா? நான் தான் யூடியூப். நான் தான் டிக்டாக். நீங்கள் ரஜினி மாதிரி பேசணுமா இல்லை விஜய் மாதிரி டான்ஸ் ஆடணுமா? அப்போது என் மூலமாக ரீல்ஸ் பண்ணுங்கள். என்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லி உங்களை ஒரு ரீல்ஸ் போட வச்சு பெரிய செலிபிரிட்டி ஆக்கி பிக் பாஸ்க்கு அனுப்புவேன். நான்லாம் எத்தனை செலிபிரிட்டிஸ் உருவாக்கியிருக்கேன்னே தெரியுமா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நான் தான் மொபைல் கேம்ஸ். இங்கே யாராவது கேம்ஸ் விளையாடிருக்கீங்களா? என்னென்ன கேம்ஸ் விளையாடிருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் என்னோட அடிமை அடிமை அடிமை. விளையாடுங்க விளையாடுங்க, விளையாடிட்டே இருங்க, நிறுத்தவே மாட்டீங்க. பகலும் நைட்டும் விளையாடிட்டே இருப்பீங்க. நீங்கள் யார் கூட வேணாலும் விளையாடலாம். தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஃப்ரெண்ட்ஸு, யார் கூட வேணாலும் விளையாடலாம். நீங்கள் விளையாடிட்டே இருந்தால் தான் நான் வாழ்ந்துகிட்டே இருப்பேன். காட்சி 2. சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தும் குழந்தை மற்றும் பெற்றோர்கள் வீட்டில் உரையாடும் காட்சி. பிரகிலியா, என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் இவ்வளோ நேரம் டிவி பார்த்துருக்க? வா போய் சாப்பிட்றா. இல்லைம்மா, டிவியில் யூடியூப்பில் இந்த வீடியோ மட்டும் நல்லா இருக்கு, இதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. எத்தனை தடவை தான் அம்மா கூப்பிடுவாங்க? சீக்கிரமாக வந்து சாப்பிடு. சரிப்பா. உன்னை தூங்க சொன்ன ஏன் ஃபோன் பார்த்துட்ருக்க? கொஞ்ச நேரம் தான் விளாண்டுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஃபோன் வச்சுட்டு விளாண்டுட்டே இருக்கேன். ஆமாம், இப்படி தூங்காமல் ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் நாளைக்கு காலையில் ஏஞ்சி ஸ்கூல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம்ப்பா ப்ளீஸ்.
சில மாதங்களுக்கு பிறகு. வேமா போ வேமா போ. என்ன இங்க சத்தம்? சுடு என்ன நீ சுட போறியா? இல்லை உன்னை சுட வரல. அவள் வந்து மொபைலே இல்லாமல் தூக்கத்தில் உளறிட்டு இருக்கா. நாளைக்கு காலையில் டாக்டருக்கு கூட்டிகிட்டு போகணும். ஆமாம் நாளைக்கு கூட்டிகிட்டு போனீங்களா சரி வராது. காட்சி 3. சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தும் குழந்தை மற்றும் பெற்றோர்கள் மருத்துவரிடம் உரையாடல். வாங்க வாங்க, என்ன பிரச்சனை? இவதான் பிரச்சனை டாக்டர். ஏன், என்னாச்சு? ராத்திரி தூக்கத்தில் என்னென்னலாம் வளரிட்டு இருக்கா. இது செக் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாரு பாப்பா, உன் பேர் என்ன? என் பேர் பிரகல்யா. உன் வயசு என்ன? 6 வயசு. உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஜிலேபி பிடிக்கும், குலாப் ஜாமுன் பிடிக்கும், சாம்பார் பிடிக்கும். போதும் போதும், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. சரி, உனக்கு என்ன விளையாட பிடிக்கும்? எனக்கு ஃபோனில் இருக்க லாத்தரா ரொம்ப பிடிக்கும். உன்னை கொஞ்சம் செக் பண்ணலாம் பாரு. கண்ணு உங்க பிள்ளை நிறைய ஃபோன் பார்க்குறாளா? அப்போ பார்க்குறா. பார்த்தா அப்படி தெரியலையே, கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க. கடந்த சில மாதமாகவே இப்படி தான் மேடம். எங்கே சொல்கிறது கேட்குறா. எப்போ பார்த்தாலும் அப்படியே ஃபோனில் தான் இருக்கா. உங்கள் பொண்ணு கேஜெட்ஸ்க்கு அடிமையாயிட்டா. சோஷியல் மீடியா பார்க்காம பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கண்ணு நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிரும். சரியா? சரி டாக்டர். பிரகல்யா, மொபைல் டிவி எல்லாம் பார்க்காம ஓடி ஆடி விளையாடணும், நல்லா படிக்கணும். சரியா? சரிங்க டாக்டர். ஆமா, அவளை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு 2 மாதம் கழிச்சு திருப்பி வாங்க. சரியா? சரி டாக்டர். காட்சி 4. சிகிச்சைக்கு பிறகு வீட்டில். என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு. உன்னை தூங்க சொன்னால் ஏன் ஃபோன் பார்த்துட்ருக்க? டாக்டர் உன்னை கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க தானே? ஆமாப்பா. ஃபோனை வச்சுட்டு போய் படி. என்ன சத்தத்தை காணோம்? பிரகல்யா படிக்கிறாளோ? நம்ம பிள்ளை திருந்திருச்சோ? படித்து பெரியாளாயிருமோ? படிச்சது போதும், நைட் ஆயிடுச்சு, போய் படு. சரிப்பா. இப்போல்லாம் இவன் நிம்மதியாக தூங்குறா. ஆமாம், இப்போ நைட்லலாம் வளர மாட்டேங்கிறா. 2 மாதம் ஆயிடுச்சு தானே. டாக்டரை போய் நாளைக்கு பார்த்துட்டு வந்துடலாம். காட்சி 5. மருத்துவமனையில் மறுபரிசீலனைக்கு செல்கின்றன. வாங்க வாங்க பிரகல்யா, இப்படி இருக்கு. இப்போல்லாம் நிம்மதியாக தூங்குறா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். உனக்கு எப்படி இருக்கு பிரகல்யா? நல்லா இருக்கு டாக்டர். இப்போல்லாம் நான் ஃபோன் பார்க்காம நல்லா படிக்கிறப்போ ஓடி ஆடி விளாட்றேன். சூப்பர். ஆமாம் டாக்டர், இப்போ மொபைலும் டிவிலும் டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா. இப்போ ஓடி ஆடி விளையாடி இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கா. வெரி குட் பிரகல்யா, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அச்சச்சோ, பிரகல்யா மாறிட்டாளே. அச்சச்சோ, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கவலைப்படாதீங்க, இங்கே எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள யாரையாவது பிடிச்சிடலாம். நல்ல யோசனை, அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம். பார்த்தீங்களா இந்த சோஷியல் மீடியா எப்படி பிளான் பண்ணி குழந்தைகளை அடிக்ட் ஆக வைக்குதுன்னு. அதனால குழந்தைகளாக உஷாராக இருந்துக்குங்க. பெற்றோர்களே யாரும் மொபைல் டிவின்னு எதுவும் கொடுக்காதீங்க. இப்போ குழந்தைங்கள ஓடி ஆடி விளையாடுறாங்களான்னு பார்த்துக்கோங்க.
நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உலகை